பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகள் இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் போட்டு சொல்லி வந்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, அருமையான பயிற்சி தான் என்று சொல்லுவேன். மற்ற கிரகங்கள் தர முடியாததை, மற்ற கிரகங்கள் தர தடுமாறுவதை இந்த ஒரு கிரகமே தந்துவிடும். மழைக்கு குடையாக, காலுக்கு சுடுகின்ற காலுக்கு ஒரு பாதணியாக இருக்கின்ற ஒரு நிலைதான் இந்த காலம். தவித்து போய் விட்டீர்கள், தத்தளித்து போய் விட்டீர்கள், கலங்கி போய் விட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. யாருக்கு? துலாம் ராசி. நல்ல ஒரு சந்தர்ப்பம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மனைவி தொழில் கூட்டாளிங்கிற ஒரு ஸ்தானம். அதே நேரத்துல மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி, அங்கிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை 4, 7, 8, 1, 2, 3, 4 சிம்மத்தையும், 5, 6, 7, 8 விருச்சிகத்தை பார்க்கின்றார். இடையிலே துலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய முழுமையான நற்பலன் கிடைக்குமா என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் ரோக சனியாக இருந்தாலும் கூட பயணங்கள் போகும்பொழுது அல்லது தனித்திருக்கும் பொழுது இரவு நேர பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல உடல் நிலையில அக்கறையாக இருப்பதைத்தான் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் காட்டுகின்றது. வெறும் செவ்வாய் மட்டுமே பயிற்சியை மட்டுமே முழுமையாக பலனை சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி பிரசன்னம் பார்க்கின்றேன். அந்த வகையில கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் தேதி 10ஆம் இடமான கடகத்திற்கு மாறிவிட்டார். அந்த 10ஆம் இடமாகிய கடகத்துல பாத்தீங்கன்னா 2 தேவகுருவும் அசுரகுருவும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம், அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதுவரை எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் 2 குருமார்களும் துலாம் ராசிக்கு நன்மைகளை தந்ததே இல்லை. ஆனால் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு நிலை, நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். சங்கடங்களை தவிர்த்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு இந்த இருவருமே ஒரு அடிகொழுகின்றார்கள். அது மட்டும் கிடையாது. ராசிநாரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் இணைவதனால 9 குரு, அதாவது 9ல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இந்த 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். காரணம் என்னன்னா, கனவுகள். ஒரு நல்ல வண்டி வாங்கணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையணும், ஒரு நல்ல மக்கள் செல்வம் கிடைக்கணும் ஏங்குறோம் இல்லையா? அதை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 9ல் குரு நின்று செய்ய, குரு பகவான் நின்று செய்ய தவறிய நன்மையை 10ல் வந்த பிறகு செய்வார்னு ஒரு ஜோதிட கருத்து இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது குருவும் சேர்ந்து நற்பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது துலாம் ராசிக்கு. சொன்னீங்களப்பா, போட்டி பொறாமை இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு தடையே போட்டியும் பொறாமையும் இருந்தாலும் கூட அவனை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களோட வளர்ச்சியை பார்த்து நண்பனும் பகைவனாக மாறுகிற ஒரு காலகட்டம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஆணாயினும் பெண்ணாயினும் சற்று கவனமாக இருந்து விட்டால் போதும். குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல தசாபுத்திகளும் அனுகூலமாக இருப்பின் பதவி உயர்வும் ஊதிய உயர்வையும் அந்த அரசாங்கத்துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார். நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும், புதிய நிலம் வீடு கட்டுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு அமைத்து தருவார். நான் சொன்னேன் அல்லவா, நல்ல தசாபுத்திகள். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்றேங்க, நாம் யாரையும் ஏமாற்றவில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிரகங்கள் எவ்வாறு இருந்தாலும் கூட இறையருளும் குருவருளும் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு காலம் துலாம் ராசிக்கு. நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனதில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலேயும் மன மகிழ்ச்சியை சந்திக்கும். சிலர்களெல்லாம் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை, அந்த நிலையை மாற்றுவார் செவ்வாய். நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு காரியம் செய்வதை விட உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எதுவும் எடுத்து வைத்தாலும் ஒரு முறைக்கு இருவரை யோசியுங்க. குறிப்பா சொல்லப்பட்ட அந்த காலத்துல ஆத்துல போட்டாலும் அளந்து போடுகிறார்கள். அந்த வகையில கவனமாக இருந்து விடுங்கள். யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். முன்ஜாமீன் சொல்வதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதே செவ்வாய் சொல்கின்றார். குறிப்பா சொல்ல போனா சுபபலம் பெற்றிருப்பதனால யாரு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அருமையான ஒரு நல்ல யோக பலங்களை பெறுகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பூமிகாரன் செவ்வாயின் சஞ்சார நிலையும் திருப்திகரமா இருக்கு. செவ்வாய் ஒருவனே இந்த காலகட்டத்துல
முழுமையான நற்பலனை தரக்கூடிய அருமையான காலகட்டம். செவ்வாயும் சுக்கிரனும் இந்த 45 நாட்களும் உங்க வாழ்க்கையில கனவுகள் மெய்ப்படக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. இதுவரை ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்து வந்தீர்கள். உங்க எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே கனவாக போயிருந்த காலம் மாறி, எதிர்பார்ப்புகளோடு கூடிய கனவுகள் நல்ல முறையில் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பெற்றி தரும். அதே நேரம் ரோக சனியாக இருப்பதனால ஒரு முறை வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த 45 நாட்கள்ல ஒரு முறை. காரணம், பசுவின் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் காதை பிடித்து இழுத்தாலோ வாலை பிடித்து இழுத்தாலோ பால் வருவதில்லை. காப்பை பிடித்து இழுத்தால் மட்டுமே பால் வருவது போல இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என் மனதுக்குள்ள ஏதோ சில சாபங்கள் இருக்கலாம் என்று தோன்றுகின்றது. அந்த வகையில சாபபாவ நிவர்த்தியை தரக்கூடிய துலாம் ராசிக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு. காரணம் என்னன்னா, நான் இப்ப இது நிறைவு செய்யும் போது ஒண்ணுதான் காரணம். செவ்வாயின் சஞ்சார நிலை, பூமிகாரகன் ரத்தகாரகன் என்று கொள்ளக்கூடிய செவ்வாயின் சஞ்சார நிலை மட்டுமே உங்களை காப்பாற்றும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு முறை வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கிருக்கின்ற செவ்வாயை வழிபடுவது செய்வது அற்புதமான யோக பலன்களை துலாம் ராசிக்கு தரும்.